வித் எவ்ரி இயர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். இப்போ யாரும் கேட்கறதே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெக் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாரும் ஆச்சு அப்படின்னு நினைச்சாங்க. டோலோமைட்ஸ் அப்படின்னு இட்டலியில. அப்போ அது பார்க்க நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு போட்டோ மட்டும் காமிச்சிட்டு இங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களோட இட்டலி ட்ரிப்ல. அப்புறம் தான் ஐ ரியலைஸ் என்ன டெய்லி இவ்வளவு நடக்கிறோம். அவர் வந்து ஸ்மார்ட்டா இதோட ட்ரெக்குன்னு சொன்னா நான் அப்பெல்லாம் ஐ வாஸ் நாட் இன்டு திஸ். இன்னைக்கு நம்ம இந்த பாயிண்ட் போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் நடந்தே ஏன் போறோம் அப்படின்னு எனக்கு பார்த்தா ஒரு குட்டி இங்க இருந்து பார்க்கும்போது குட்டியா ஒரு மலை மாதிரி தெரியும். ஆனா பார்த்தா 4 மணி நேரம் நடக்கிறோம் 5 மணி நேரம். பட் அந்த பஹாடி மேகியோட ஒரு ஃபன்னே தனி. டே கண்டென்ட் கேட்டா நிறைய வேலண்டைன்ஸ் டே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. It was snowing when we got there, so we didn't even realize we got there. அதாவது அந்த போர்டு இங்க இருக்கு, அங்க போய் நின்னோடனே தான் ஓ வந்துட்டோம், ஓ தட்ஸ் இட் அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் இட் கிளியர்டா படிப்படியா ஏறிட்டு போவீங்க. நான் எண்ணல, பட் இன் ஒன் பர்டிகுலர் சர்க்கியூட் எண்ணினேன். ஒரே ஒரு இடத்துல ஒரே ஸ்ட்ரெச் ஒரு 2130 ஸ்டெப்ஸ் வந்து. ஹாய் கைஸ், வெல்கம் டு மதராசி வண்டர்ஸ். என்னோட பேரு சித்திரை. ஐ எம் சோலோ பேக் பேக்கர் அண்ட் ட்ரெக்கர். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹோஸ்டே தேவையில்லை, அவங்களே ஹோஸ்ட் பண்ணி அவங்களே வந்து ஃபுல் இன்டர்வியூ முடிச்சிருவாங்க. வி ஹாவ் அ ஸ்பெஷல் பர்சன். அவங்க ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பெஸ்ட் இன் எவ்ரிதிங். The work she does எல்லாமே இப்போ அவங்களே வந்து ஒன் பை ஒன் சொல்லுவாங்க. Hi everyone, ஓவரா பில்டப் கொடுத்ததுக்கு thank you. But hi, this is Jaya. I'm from Chennai. நான் வந்து I'm a mom to a 14-year-old, but I also I'm handling a full-time job. ஒரு AI startupல நான் மார்க்கெட்டிங் ஹெட் பண்றேன். இங்க இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன்னா I am experienced in backpacking, trekking, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெடிஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் கூட பண்ணியிருக்கேன். அவர் தான் என்னை இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவசரப்பட்டு கேட்சப் பண்ணோம் அப்படிங்கறதுல நாங்க வருஷம் அட்லீஸ்ட் ஒரு மேஜர் ட்ரெக் இந்த மாதிரி என்னத்தையாவது சூஸ் பண்ணிட்டு நாங்க போயிட்டு வருவோம். ஸோ ஐ தாட் ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே ஃபர்ஸ்ட். ஹாப்பி விமென்ஸ் டே. ஓகே ஜெயா, சரி சொல்லுங்க. லைக் நீங்க சொன்னீங்க லைக் ட்ரெக் இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ற ஜாபுமே வெரி ஹெக்டிக் ஒன். கரெக்ட். ஆமா. ஸோ அண்ட் யூ ஹேவ் 14 years old child. கரெக்ட். இப்போ மெனி women வாட் தே சே ஃபார் ரீசனிங் லைக் என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியல, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகணுன்னா கூட ஐ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் வாட் எவர் யூஆர் டூயிங் இஸ் லைக் டிமாண்ட் லாட் ஆஃப் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. பட் ஸ்டில் at the age of 44 you figured it out. எப்படி? I think support system is an important thing. ஸோ நாங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரெக்ஸ் ஒரு 1 week 2 weeksலாம் போகிறதா இருந்தால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய பார்த்துப்பா. அவனோட இக்கோசிஸ்டம் ரொம்ப மாறாம அவனோட ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு வர்றதுனால ஐ எம் ஏபிள் டு டேக் திஸ் டைம் ஆஃப். பட் நான் ஒர்க்லேயும் ஐ மேக் மை ப்ரையாரிட்டிஸ் கிளியர். நான் வந்து சப்போஸ் இப்போதான் ஐ சேஞ்ச் ஜாப்ஸ் 1 year பேக். பட் நான் ஜாயின் பண்ணும்போதே சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஏப்ரல் மேல ஒரு 3 weeks இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயினே பண்ணுவேன். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ ப்ரீ அக்ரீட் திங், நோபடி எதுவும் சொல்ல முடியாது அவங்களால. அதனால நான் முன்னாடி சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னே சொல்லுவேன். ப்ரீவியஸ் ஜாப்லயும் அப்படிதான் பண்ணேன், இந்த ஜாப்லயும் அப்படிதான் பண்ணேன். ஸோ 2-3 ஜாப்ஸா இப்போ ஒரு 5 years நான் ட்ரெக் பண்றேன்னா அந்த 5 yearsக்கும் இருந்த ஜாப்ஸ்ல நான் இப்படி சொல்லிட்டு பண்ணதுனால ஐ ஹவ் நாட் ஹேட் மச் ஆஃப் அன் ஆப்போசிஷன். அண்ட் அவங்களும் பெருமையா எல்லாம் பண்ண அப்புறம் எல்லாம் போட்டுப்பாங்க கம்பெனியோட இதுலலாம். அதாவது எங்க எம்ப்ளாயி போறாங்க அதை பண்ணாங்க இது மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அ 2-way thing I feel. இதுல I have to appreciate my child also. அவன் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி, இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் புலம்புவாங்க, உனக்கு தேவையா இந்த வயசுல இதெல்லாம் அவசியமா, 2 பேரும் சேர்ந்து போனா குழந்தை எப்படி இருப்பான் இப்படிலாம் அவங்க கேட்பாங்களே தவிர அவன் வந்து ரொம்ப சார்ட்டடா அவள்கிட்ட சொல்லுவான், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தான்னா நீ போக விடணும், இப்படிலாம் நீ கேட்க கூடாது, நாளைக்கு எனக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் அதை பண்ணுவேன், அந்த மாதிரி அப்பா அம்மா போனா போகட்டும் அப்படின்னு மை சைல்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் மீன்னு சொல்லுவேன். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். குழந்தைக்கு என்ன வயசு இப்போ? அவன் 14. his name is Arav. 14 years வரைக்கும் நல்லா பேரண்டிங் பண்ணி அவனே வந்து நீங்க நான் அவனே வெப்பனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் கத்துக்கோங்க நியூ ஸ்ட்ராட்டஜி பாத்துக்கங்க. சோ சோலோவா நீங்களும் டிராவல் பண்ணும் இல்ல விமனா போய் ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னா நல்லா பேரண்டிங் பண்ணி பட்டிட்டிங்க get your child on board. ஆமா பண்ணிடுங்க. That's a nice trick. So இப்போ நீங்க ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சதுமே நீங்க வந்து லைக் கிராஜுவலா one day 2 days அந்த மாதிரி ஆரம்பிக்கல. If I'm not wrong நீங்க கிளிமஞ்சாரோ எல்லாம் பண்ணீங்க. So Kilimanjaro was my second major trek. But first வந்து அதுக்கு முன்னாடி சந்தக்ஃபூ அப்படின்னு அந்த சந்தக்ஃபூ சிங்கலீலா அதை பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியுமே ஐ திங்க் 2017லயே எனக்கு ட்ரெக்குன்னு பேர் சொல்லாம என் ஹஸ்பண்ட் கூட்டின்னு போயிட்டாரு. ஸோ டோலோமைட்ஸ் அப்படின்னு இட்டலியில இப்போ எனக்கு ஆஃப்டர் ஐ நோ அபவுட்
மவுண்டன்ஸ். ஐ நோ ஹவு ஃபேமஸ் தட் இஸ். அப்போ அது பார்க்க நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சிட்டு இங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களோட இட்டலி ட்ரிப்பில். பட் அன்னைக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் என்ன டெய்லி இவ்வளோ நடக்கிறோம். ஸோ அவர் வந்து ஸ்மார்ட்டாக இதோட ட்ரெக்குன்னு சொன்னால் நான் அப்போல்லாம் ஐ வாஸ் நாட் இன் டு திஸ். ஸோ அவர் போனாலே தேவையான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னெல்லாம் கூட்டிட்டு ஷூரில் நானும் என் குழந்தை அப்போ 5 வயசு அவனுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ நடந்திருக்கோம். ஸோ அது மல்டி டே பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட்டாக ஒன் டே அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ அப்படி ஆரம்பிச்சது. பட் ஐ திங்க் என்ன ஆச்சுன்னா இன் 2020 கோவிட்க்கு ஜஸ்ட் முன்னாடி என்னோட மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து இட் ரிவீல்டு நிறைய கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டிஸ். ஸோ அப்போ ஐ வாஸ் 39 or something. ஸோ 38 in fact. ஸோ அப்போ ஐ வாஸ் திங்கிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஐ டுக் ஃபிட்னஸ் கொஞ்சம் சீரியஸ்லி. ஸோ இன் 2020 ஐ லாஸ்ட் a lot of weight and so அதை வந்து I wanted to see அதனால என் health is able to take இந்த மாதிரி ஒரு stressful supposedly stressful or whatever மாதிரி ஒரு challenge முடியுமா அப்படின்னு. So we booked that Sandakphu trek for 21 January winter trek. Sandakphu super cold. அது பண்ணலாம் ஒரு சேலஞ்ச், நம்மளும் ஒரு நியூ ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ சஃபர்ட் a bit in the last like எனக்கு descent is more difficult than ascent always. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டப்பட்டிருந்தாலும் I really enjoyed the experience. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது that there was a disconnect. நம்மளுக்கு வந்து செல் சர்வீஸ் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. And then my husband was so supportive. ஸோ இந்த மாதிரி it felt like a very good activity that we could do together. எனக்கு எப்போதும் அவர் ட்ரெக் போயிட்டாருன்னா இந்த மாதிரி ஒரு 1 week 10 days வீட்டில் இருக்க மாட்டாரு. நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா எல்லாம் மேனேஜ் பண்ணோன்ற மாதிரி இருந்தபோது I found that this was a thing we both enjoyed and being in the outdoors அதனால. But then Kilimanjaro has been his dream for I think since 2013 I think when he first heard about it from one of like we knew அப்படி ஒரு மவுண்டன் இருக்குன்னு. பட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாரோ கிளைம் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க AMS வந்ததுனால ஸ்டெல்லா பாயிண்ட்ல நின்னுட்டாங்க. ஸோ அதுலேருந்து இவர் ஐயோ நம்ம பண்ணலாம் எங்கிட்டலாம் சொல்லும்போது இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நான் வந்து இங்கே நடக்கல, நீ கிளிமஞ்சாரோ போலான்னு சொல்லும்போது இட் வாஸ் வெரி அன்ரியல். பட் அந்த சந்தக்ஃபு பண்ண அப்புறம் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் தட் இது பாசிபிள், எதாவது பண்ணலாம் அப்படின்னு. that's how Kilimanjaro happened in 2023. பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒன்று ஓடிட்டே இருக்கு. சொல்லுங்க. எத்தனாவது நாள் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு ட்ரெக்குக்கு தெரியாம? அது ட்ரெக் இல்லம்மா, அதான் நான் சொல்றேன். ஸோ இட் வாஸ் அ டெய்லி டே ஹைக். அதாவது வெவ்வேறு இடம் போக மாட்டோம், ஒரு இடத்துல இருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அது நடந்தே ஏன் போறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சைட் சீயிங் இன்னைக்கு போகலாம் இங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தா ஒரு குட்டி இங்க இருந்து பார்க்கும்போது குட்டியா ஒரு மலை மாதிரி தெரியும். ஆனா பார்த்தா 4 மணி நேரம் நடக்கிறோம், 5 மணி நேரம். நானும் ஒரு நாள் அங்கெல்லாம் இந்த ரிஃப்யூஜியோன்னு ஒன்று இருக்கும். இட் இஸ் அ ஸ்மால் ஹட். அங்க அந்த ஹட்ல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி கேஃபே மாதிரிலாம் இருக்கும். ஸோ காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ஒரு நாள் அந்த செகண்ட் டேயோ தேர்ட் டேயோ அவர் வந்து பர்ஸையும் கார்ல மறந்துட்டாரு. அப்போ காஃபியும் குடிக்க முடியல. ஓகே, அப்ப என் பையனும் அது தேர்ட் டே அவனும் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டான். சின்ன குழந்தை. அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் எனி மோர் அப்படின்னு அவன் பயங்கர சீன் போட்டான். ஸோ லேசா அவனை தூக்கிட்டுலாம் நானும் ஆமா நம்ம டெய்லி இங்கதான் வந்து காஃபி. So I mean it was funny. I of course realized I வந்து he was in the soft launch amongla அந்த மாதிரி he soft launched me to outdoors to prove that உனக்கும் பிடிச்சிருக்கு, நீ வந்து you're just rejecting it because you think நிறைய strain or stress and I'm able to do it well. அப்படி ஒன்றும் actually அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னா அவர் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றது பிடிக்குமான்னு தெரியாது. பட் லெட்ஸ் டூ இட். Actually Mount Vesuvius னு ஒன்று இருக்கு தெரியும்ல, இட்டலியில். இட் வாஸ் அ வால்கேனோ தட் பர்ஸ்ட் அண்ட் பேசிக்லி buried Pompeii. அங்கே நாங்கள் ஒரு இட்டலி ட்ரிப் போன போது அப்போ ஆரவ் வந்து 3 வயசு 2.5 வயசு 3 வயசு குழந்தை. அங்கே வந்து உங்களை ஆல்மோஸ்ட் மேலே வரைக்கும் காரில் போயிடுவீங்க, நீங்கள் 4x4ல போயிடுவீங்க. அந்த ஃபைனல் 1-2 கிலோமீட்டர்ஸ் அந்த ரிம் வரைக்கும் ஏறணும். நான் படப்படன்னு குழந்தைய தூக்கிட்டு ஏறிவிட்டேன். போயிட்டே இருந்து இவருக்கு அப்போ ஹைட்ஸ் ஒரு மவுண்டன் எட்ஜ் பயம். அது எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஏறியாச்சு. நான் குடுன்னு ஏறிட்டேன். பின்னாடி இவர் வந்துட்டு இருந்தாரு. கைடு வேற, அவருக்கு வேற வேர்க்குது, ஏன்னா பயம், அந்த ரிம் பயம் நினைக்கிறேன். திஸ் வாஸ் இன் 2014. ஓகே, அண்ட் நான் ஏறிட்டேன். பின்னாடி கைடானா இவர் கேட்டார், குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஏறாங்க, நீங்க ஏன் ஸ்வெட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அது ஐ திங்க் அந்த பயத்தை ஒரு சேலஞ்சா எடுத்து he overcame that to a very very large extent. meaning இப்ப of course there's no fear anymore, but அதை வேற பேஷனா கன்வெர்ட் பண்ணி அதுல என்னையும் இழுத்து. so I think it's been a successful turnaround. exactly. விமன்ஸ் டேக்காக சில போல் நம்ம மதராசி வாண்டர்ஸ்ல போட்டோம்.
ஸோ அதில் வந்து ஒரு 2-3 கொஷின் போட்டதில் த மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்சர் வந்து இப்போ நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு இருந்தனால பண்ண முடிஞ்சுதுன்னு சொன்னீங்களோ லைக் ட்ராவல் எல்லாமே வந்து லைக் சப்போர்ட் சிஸ்டம், அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து லேக் ஆகுது. லைக் டு ஸ்டார்ட் வித்தின் தெம்செல்ஃப் வந்து அதுதான் ஒரு பேரியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் வியூ ஆன் திஸ்? அதை வந்து எப்படி விமன் வந்து ஓவர் கம் பண்ணி அவங்கள the passion? See, actually Chitra, this is na support system sonnene thavara my support system may not be supportive at all times. Na adha clear ah solren, nammalukku enna priority yo adha namba vandu convey pandra vidathiliyum adha establish pannikira vidathiliyum irukku. Ipo ungalku or work trip nu vandena eppadiyaவது neenga work panna veppingalla, work trip irundena veetliyum avlo kelvi varadhu, you don't need to give so much explanation, you will make it work. But ipo when it becomes a trek or hike and the resistance em varudhu ena அதை நீங்க லீஜர்லி ஆக்டிவிட்டியா பேக்கேஜ் பண்றதுனால. ஸோ ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கும்போது நான் சொல்றேன், நீங்க பேக்கேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீனிங் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் மை இயர்ஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா த சப்போர்ட் இஸ் மோர் அண்ட் வந்து வித் எவ்ரி இயர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர். இப்போ யாரும் கேட்கறதே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெக் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாரும் ஆச்சு அப்படின்னு நினைச்சாங்க. செகண்ட் பிளான் பண்ணும்போது இது தேவையானாங்க. தேர்டுக்கு அப்புறம் வாய மூடிட்டாங்க. ஸோ இட்ஸ் த வே யூ செட். இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து ஏன் பண்றேன்னு கேட்கல, எவ்வளோ நாள் லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்துருது, அதுல ஸ்கூல் எவ்வளவு நாளைக்கு இருக்கு. ஸோ நானும் ஸ்மார்ட்டா என்ன பண்ண பார்ப்பேன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்சோ லக்கி கோஇன்சிடென்ஸ் தட் உங்க கிளைம்பிங் சீசன் இஸ் யூஸ்வலி சம்மர் வெக்கேஷன் ஃபார் குழந்தை. ஸோ அவளுக்கு வெறும் அதுவும் இப்போ என் குழந்தை ஒன்றும் பார்த்துக்கிற வயசுல இல்லை, அவனா ஹி இஸ் வெரி செல்ஃப் சஃபிஷியன்ட். அப்பப்போ ஏதோ சாப்பிட கொடுத்தா அவன் பாட்டுன்னு இருப்பான், அவன் வேலை உண்டு அவன் உண்டு. ஸோ ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் உல்டா ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் தெம் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நவ். பட் தட்ஸ் வாட். ஸோ அந்த பிளானை ஃபிகர் அவுட் பண்றதுல தான் நம்ம ஸ்மார்ட்னஸ் இருக்கு. இப்போ இயர்லி 3 times போக முடியாது, மேபி twice I can do. இப்போ நான் ஜான்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நாங்கள் ஒரு ஐஸ் கிளைம்பிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம், அது ஒரு 1 week இருந்தது. இப்போ அதையும் எப்படி பிளான் பண்ணோம், பொங்கல் ஹாலிடேஸ், ஸோ தட் அவங்களுக்கு லோ ஸ்ட்ரெஸ். இப்போ ஐ வாண்ட் கீப் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ அந்த சப்போர்ட் வந்து இருக்கணும்ல, என்று எப்போ பார்த்தாலும் விட்டு போறா அப்படின்னு இருக்கக்கூடாது. செகண்ட், அதையும் பேலன்ஸ் பண்ணி என் பையனையும் நாங்கள் ஒரு ப்ராப்பர் வெக்கேஷன் எங்கேயாவது வருஷம் ஒரு தடவை கூட்டிட்டு போனோம். இல்லைன்னா எல்லா வெக்கேஷனையும் நாங்கள் ஏதாவது ஏறிட்டு இருக்கோம் அவன் சொல்லுவான். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ டிசம்பர் வெக்கேஷன் இஸ் ஃபார் மை சன் அப்படி. ஸோ தட் இஸ் ஆர் சிஸ்டம் ரைட் நவ். மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு டிசம்பர் கொஞ்சம் லீன் பீரியட்னால somehow we're managing to get these 2-3 slots ஒரு வருஷத்துல and make it work. நீங்க சொன்னதை வச்சு there are few things I could understand. like இப்போ ஒரு புதுசா ஒரு ஆம்பிஷன் நம்மளுக்கு இருக்கு, அதை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கும் போது எடுத்த உடனே அதை எடுப்பில் பண்ணாமல் லைக் யூ ஃபிகர் இட் அவுட் ஃபார் லைக் 6 months 1 year லெட் த ஃபேமிலி ஆல்சோ கெட் அட்ஜஸ்ட் இட், செட்டில் இட். அதுக்கப்புறமா நம்ம கிராஜுவலாக அதை லான்ச் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ நான் வந்து எவ்ரி டைம் ஐவ் லேர்ன் சம்திங். அதாவது இப்போ கிளிமஞ்சாரோக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சேன் முன்னாடி, இதுதான் மலை, இங்கே தான் ஏறுறோம், அவ்வளோதான், ஐயோ இதெல்லாம் போய் ஏறி அப்படின்னு ஒரு கிராஷ் கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே சொல்றாங்க, இதெல்லாம் ஏறியா, ஐயோ வேணாம், அதுக்கப்புறம் கத்துட்டேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இது என்ன சொன்னா அவங்களுக்கு கவலை, அவங்க ஏதோ சரி மலையே ஏறாதவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா இப்படி இருக்கும், நீங்க இப்படி விழுந்துடலாம், யூனோ இட் இஸ் நாட் லாஜிக்கல், அது அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் இல்லவே இல்லை, அது ரொம்ப சேஃப், நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியோட போகிறீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு கன்சிடரேஷன்லேயே வரல. மெயினாக என்ன, குழந்தைய விட்டுட்டு 2 பேரண்ட்ஸும் சேர்ந்து போயிட்டாங்க. ஸோ எதான ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் இருக்க தான் இருக்குது. அண்ட் ப்ளஸ் நம்ம வந்து வேறு அவுட் ஆஃப் டச், நோ நெட்ஒர்க் ஃபார் 10 days 12 days. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் வயசான பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது அது நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான். பட் in Kili we were lucky, ஒரு அங்கிள்கிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்குது. ஸோ எவ்ரி டே 1 minute ஜஸ்ட் ஒரு செக்இன் வந்து ஆல் குட் ஹியர் ஆல் குட் தேர் அப்படின்னு ஒரு செக்இன் பண்ணிட்டு வைப்போம். தட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் அஸ், தட்ஸ் ஆல். ஸோ அதுவும் இருக்குது. பட் தட்ஸ் வாட் ஐம் சேயிங், ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. மோர் லைக் அப்பா நாங்கள் ட்ரெக் போகிறோம் 10 days, எங்கே நெட்ஒர்க் இருக்கோ காண்டாக்ட் பண்ணுறோம், நத்திங் டு வரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுறது இல்லை. தட் இஸ் இட்ஸ் இனஃப். எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ லைக் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்ட் போதும். பட் நானே எனக்கே என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, which is not going to work for many people, but for me it works. The lesser I know, better. I don't do research on my treks, okay? Because if I do research, like for Kilimanjaro, over risk, because it was my first long trek, first thing outside the continent and all that. It was good in a way, but I felt like if I knew lesser, I am a happier person. சும்மா நடந்துன்னு போனா போயிட்டு இருப்பேன்.
unnecessarily இப்போ எங்க அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் ட்ரிப்ல எங்க கைடு என்ன யோசிச்சிருப்பாருன்னா இங்கதாம்மா இருக்குன்னு சொன்னா எல்லாரும் ஜாலியா நடப்பாங்கன்னு யோசிச்சிட்டாரு. தப்பி தவிர எங்கிட்ட 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் டே. நான் வாட்ச் பைத்தியம், வாட்ச் கட்டியிருப்பேன், எப்ப பார்த்தா ஆனா இருக்கும். 5வது கிலோமீட்டர் ஆனே ஆமா இன்னும் எவ்வளவு நேரம் அப்படி அரை இப்ப வந்துருவோம் அப்படின்னாரு. பார்த்தா அன்னைக்கு வந்து 9 கிலோமீட்டர்ஸ். அன்னைக்கு அவரை உட்காத்தி வச்சேன் சைடுல. நீ யார்கிட்ட வேணா என்ன வேணா சொல்லு, எங்கிட்ட கரெக்ட் நம்பர் சொல்லு, இல்லைன்னா மாட்டின நீ அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு பாவம் தெரியவில்லை, அவங்களாம் கேலிபிரேட்டே பண்ணல. ஸோ அவர் இனிமே ஹவர்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு 5 hours அப்படின்னாரு. ஆனா பார்த்தா நாங்க 3 hours முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு அதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெக் முடிஞ்ச 10வது நாள் இதாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கொடுத்தேன். ஓகே, லைக் இனிமே என்ன மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 9 கிலோமீட்டர்ஸ், செகண்ட் டே 11 கிலோமீட்டர்ஸ், மேபி 4 hours, மேபி 5 hours, மேபி 3 hours அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு வேற திட்டு வாங்கினேன் நிறைய விட்டு. தேவையா, அவர் பாவம் நம்மள என்கரேஜ் பண்ண சொல்றாரு அது இதுன்னு. See, that works for some people. என்ன மாதிரி people statistically ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா போச்சு அப்படி ஆள் தெரியாம பேசிட்டேன். இல்ல, பட் he found that data useful because அவர் எனக்கு இப்ப கூட ரீசென்ட்லி டெக்ஸ்ட் பண்ணாரு, உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் நான் அனுப்புறேன் கிளையண்ட்ஸ்க்கு, பிகாஸ் நிறைய பேர் என்னால முடியுமா அப்படின்னு கேட்கும்போது that screenshot has that அந்த டேயோட எலிவேஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டே டு டே அவங்க ஐட்னரி ஷேர் பண்ணும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சந்தக்ஃபூ ஃபாலூட், தட் ரூட் அலோன், அது ரெண்டுமே ஈக்குவல் ஆல்டிடியூட்ல இருக்கு. பட் நீங்க கெயின் லாஸ் பாத்தீங்கன்னா you will have gained about 1000 meters of altitude because you're going down up. But நீங்க வெறும் பேப்பர்ல படிச்சீங்கன்னா ரெண்டும் சேம் altitude 21 kilometers போயிடலாம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. But it's not like that. So I think in data oriented people க்கு it's useful to have some accuracy would work. Correct, yeah. இப்போ நீங்க நிறைய அப்படியே போற போக்குல அப்படியே டிப்ஸ் நிறைய போனீங்க. எப்படி வந்து ஃபேமிலியில வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம், நமக்கு எப்படி நம்மளே டைம் ஒதுக்கலாம், பிளஸ் ஒர்க் பிளேஸ்லயுமே எப்படி ஹானஸ்டா வந்து நம்மளோட ஷெட்யூல்ஸ் சொல்லலாம், இதெல்லாம் இட் வில் ஹெல்ப் பீப்புள் இன் a different layer. Yeah, it should help. So அதான் the purpose of podcast. அடுத்து வந்து இப்போ this question is about people who already stepped out of these situation, but on the way அவங்களுக்கு வந்து இருக்கிற சில டிராவல் பண்ணும்போது இருக்கிற சில கன்சர்ன்ல வந்து இன்னொன்று வந்து hygiene. When I am saying hygiene, it's more related to toilet hygiene. போற இடத்துல ஸோ இதனால வந்து சில பேர் வந்து விமனா வந்து எனக்கு டிராவல் பண்றதுக்கு வந்து இது பெரிய பேரியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் யோர் toilet concern வந்து I think almost every woman. Yeah, it's every woman I feel, and men are just used to going everywhere. அது நம்மளுக்கு அது பழக்கம் இல்ல. செகண்ட், நம்மளோட பொசிஷன், the way we have to squat and stuff is inconvenient to do in like a public area and all that. So என்னோட first trek Sandakphulla, that was my big concern, like out there எப்படி போறது. Then I was told ki இந்த மாதிரி toilet tent ஒன்னு பண்ணுவாங்க, this that. Turns out அதுவுமே it was sort of a hole in the ground, right? It's just a covered hole in the ground, and so you have to get used to the fact that you have to cover up your whatever mess you're making and all of that. And the toilet tent க்கு அப்புறம் I thought wildல போறதே better. It is sometimes ஏன்னா ஒரு ஸ்பாட் நீங்க டெசிக்னேட் பண்றீங்க, and all of this is ultimately biodegradable. அதுதான் அந்த வில்டர்னஸ்ல ஒரு நல்ல ஸ்பாட் கண்டுபிடிச்சா, if you're comfortable enough for one bathroom, surely ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2லாம் டிபிக்கலி நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி வச்சோம்னா மார்னிங் if you can finish off, that is the best scenario. But for people completely uncomfortable with all this, அதனால தான் I picked Annapurna Base Camp for my friends. என்னோட வந்த 5 பேர் வந்து first time trekkers. So அவங்களோடலாம் big concern is hygiene, toilets, public and all this. உங்களுக்கு நேபாளில் எல்லாமே டீ ஹவுசஸ். ஸோ எவ்ரி டே நீங்க வந்து ஒரு டைனி லாட்ஜ், ஒரு குட்டி டாம் மாதிரி ஒரு இடத்துல தங்குவீங்க. அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்தியன் டாய்லெட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஸ்குவாட் டாய்லெட்ஸ் அது பெஸ்ட் என்ன கேட்டா, ஏன்னா நோ கான்டாக்ட், நத்திங், ஹைஜீன் வைஸ் உங்களுக்கு அதுதான் பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெக் சூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் சி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு தென் யூ கேன் கம் அண்ட் செக் இந்தியாவில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில் இட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் less than 10 minutes of your day. So அந்த full experience இதுக்காக நீங்க
பண்ணாம இருக்கிறது is a bit silly. So don't get preoccupied with all this. கொஞ்சம் be hygienic, carry a sanitizer, carry wet wipes, but don't litter. Like அங்கேயே விட்டுட்டு வரக்கூடாது, leave no trace. Definitely வாட்டரால ஹேண்டில் பண்ண முடிஞ்சதோ வாட்டரால தான் ஹேண்டில் பண்ணும். அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் sanitation wipes and you know hand sanitizer, this that for cleanliness. நீங்க வந்து you're not going to shower for days on an end, so இதெல்லாம் it's fine, you will get used to it. இப்போ நானும் நிறைய பேக் பேக் பண்ணும்போது இது ஒரு கொஞ்சம் கன்சர்னா இருந்தது. பட் லைக் யூ சைட் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெக் ஒரு டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். தென் தட் மெமரிஸ் ரைட், நம்ம டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு மெமரி exactly இருக்கும். exactly menstrual cups வந்து கண்டிப்பா travelers for sure ஒரு blessing. Actually இந்த டாய்லெட் சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்தாலுமே அதே பிரச்சனை தானே. the places they stop are so dirty and like in India in general நம்மளோட civic sense is not great, so all these places are not maintained that well. so நம்ம ஒரு sometimes இந்த மாதிரி ஒரு dirty டாய்லெட்ல போறதுக்கு nature is the best என்ன கேட்டா. it is much cleaner. yes நீங்க anyway it's biofluid, it's all degradable, so I think that is the better option. ஜெயா, அண்ட் ஐ ஆல்சோ கியூரியஸ் டு நோ, இப்போ ட்ராவல்க்கு அப்புறம் ட்ராவல்க்கு முன்னாடி உங்களை என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, சேஞ்ச் ஓவர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Maybe I'll rephrase this because நான் வந்து I've traveled since the age of 3. Okay, so நான் எங்க அப்பா குவைட்ல இருந்தாரு. ஸோ நாங்கள் கல்ஃப்லாம் அப்போ சின்ன குழந்தையிலே பார்த்தாச்சு. தென் கொஞ்சம் ஃபேமிலி வெக்கேஷன்ஸ் have been travels. My husband and I கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்ரி இயர் ஆனிவர்சரிக்கே ட்ராவல் தான் பண்ணுவோம். Like instead of buying each other gifts, our gifts to each other was that trip together. So நாங்கள் வந்து அண்ட் நாங்கள் யூரோப்பில் இருந்தனால எல்லாம் தடுக்கி விழுந்தா வேற கல்ச்சர் வேற கண்ட்ரி. ஸோ travel நான் இங்கே சொல்றதுக்கு பதிலா I'm going to say how outdoors changed me, because இந்த மாதிரி ஒரு ட்ரெக் இதெல்லாம் போயிட்டு வந்த அப்புறம் I feel one of the big things here is for me to realize that நம்ம பாடி என்ன ஷேப் ஒரு ஃபார்ம்ல இருக்கோ is able to take us and carry us for those goals. Okay, see, I'll be honest, I mean obviously enna pata many people immediately will not say oh nee trekker because that's the way my body is. But when you start walking with me, when you start going with me, then you realize okay, maybe none of this matters. Exactly, it doesn't matter. So I think the first time when I used it as a challenge to see if my health was good, adume maybe a misguided challenge tha, but anyone in any way shape or form can do it, and I feel very thankful at the end of every trek that nablala mudinjidhu. It is not something I suffered through, it's something I enjoyed. The sights that you see are some things அது வந்து ஃபுட்ல தான் போக முடியும். அந்த இடத்துல நீங்க நடந்தா தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி I feel like உலகத்துல அவ்வளோ இடம் இருக்கு பார்க்க, அவ்வளோ மலைகள் இருக்கு, இவ்வளோ பெருசா. நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோம்னா we are so small, and நம்மளோட நேத்து கேவலமா சண்டை போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன சண்டை அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ நான் வந்து ஐ எம் a very digitally attached person. அதாவது எப்போதும் எல்லாத்துக்கும் ஒரு ஆப், எல்லாத்துக்கும் ஒரு something to remind me, something to tell me. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த digital detox is very valuable at that time. So I get time for my thoughts. I used to be a journal writer. முன்ன நிறைய டெய்லி ஜர்னல் எழுதுவேன். பட் இந்த டிஜிட்டல்லாம் வந்த அப்புறம் கொஞ்சம் அந்த பழக்கம்லாம் விட்டு போச்சு. Also when I travel with my husband on these kind of things, I feel we connect a lot more because we are not preoccupied. அதாவது nobody's thinking of something else. ஒரு ஷார்ட்ஸ் வரல, ஒரு ரீல் வரல. There's nothing else to distract, but we are just there. And I feel இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெக்ஸ், அவுட்டோர், மவுண்டன்ஸ்லாம் போகும்போது நம்மளோட ட்ரூ பர்சனாலிட்டிஸ் ரிவீல் ஆகும். And it's a very pleasant surprise that our true personalities get locked so well. Because I mean I've seen some people கொஞ்சம் unpleasant ஆயிடுவாங்க. அந்த மாதிரி டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கல, கிராங்கி ஆகி மேபி ஒரு மேகி தான் இன்னைக்கு லஞ்சா இப்படின்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. பட் ஐ திங்க் நாங்க ரெண்டு பேரும் அந்த சிச்சுவேஷன்ல த்ரைவ் பண்ணுவோம். ஓ கூல், இன்னைக்கு மேகி So I think it's useful. அந்த மாதிரி அந்த compatibility is useful for us to discover and like and enjoy. So it's fun because the 5-star gourmet meal இருக்கவே இருக்கு. பட் அந்த பஹாடி மேகியோட ஒரு ஃபன்னே தனி. ஸோ வெட்னஸ்டே கண்டென்ட் கேட்டா நிறைய வேலண்டைன்ஸ் டே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. சாரி கைஸ், எங்களுக்கு தெரியாது. That is so mean. ஸோ இது ஒன்று லைக் பீப்புள் இட்ஸ் சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். லைக் நம்ம பர்சனலாக நம்ம மாறுறதை தாண்டி மற்றவங்கள நம்ம பார்க்குற விதமும் கூட மாறும். For sure. It helps. And see, அதாவது நம்ம
ஒரு ட்ரெக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போகணுன்னா கூட சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி செட்டிங்கில் மீட் பண்ணியிருப்போம். ஆல் த டைமில் நம்ம ஹேங் அவுட் பண்ணுறோம் திஸ் தட். ஸோ ட்ரெக்கிங்கில் வந்து இட் கிவ்ஸ் அஸ் அ சான்ஸ் டு see the other side of the person. It's good. We realize that நம்மலாம் சேமா இல்லாட்டாலும் we are able to do these things together. ஒரு challenge each other, support each other, have each other's back. It's like அங்க வேற யாரும் கிடையாது, நம்ம தான். அது ஒரு சர்வைவல் மாதிரி. Not that நம்ம இவ்வளவு வைல்டா தான் பண்றோம், but nice to be there, just there in the moment and enjoy. உள்ள இருக்க ஹியூமனை நான் அப்படியே தட்டி கிட்டத்தட்ட அந்த ஹியூமன் வந்து மீதி டிஜிட்டல் லேயர்ஸ் அது இதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு. so true. எனி டிஜிட்டல்ன்றது மட்டும் இல்ல, like எல்லாருமே ஏதோ ஒரு வர்க்ல வந்து ஒரு ப்ரீ நோஷன்ல அப்படி நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு கட்டாயத்துல. See, for example, நான் ஒரு பெரிய புக் ரீடரா இருந்தேன், பட் எவர் சின்ஸ் சோஷியல் like I have read 600-700 page books in 5 hours 6 hours. I'm a very quick reader, I read a lot. But in the digital இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் attention span is gone. So நான் வந்து இப்போ ஒரு Instagram detox is to get back to reading. So now finally I picked up a book after a year because Dan Brown oda latest. So just the fact that I'm able to now suddenly in one sitting without getting distracted read 200 pages, அதுவே I'm like appa okay good back to base அப்படின்னு. கடைசில உங்களோட ஆல் கேர்ள்ஸ் ட்ரிப் பத்தி சொல்லுங்க. Like how did you guys plan? Okay, so நான் when I did Sandakfu, it was a surprise shock, whatever you want to call it, for so many of my friends. So எல்லாருமே இந்த மாதிரி போலாமான்னு, so அதுல இருந்து எனக்கு விட்டு போட்டுட்டே வருவாங்க. அதுவும் நான் அப்புறம் கிளிமஞ்சாரோ முடிச்ச உடனே it was like oh she's a trekker now, அந்த மாதிரி one impression வந்தது. அதுக்கப்புறம் we went to Rainier. So அது முடிஞ்சோடனே oh my god இவளோட நம்ம போயே தீரணும்னு ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டாங்க. So I really wanted to do Annapurna base camp. I didn't want to do Everest base camp because நிறைய எல்லாம் I feel like it's been overused, overhyped, the trail has become too much, it's already too dirty, this that. அப்புறம் படிச்சதுல ABC was supposed to be beautiful, very nice and all that. So and then I thought tea houses, இவங்களுக்கு வெளியெல்லாம் பாத்ரூம்லாம் போவேனா, இதெல்லாம் யோசிச்சு it's a difficult track for a beginner. இருந்தாலும் அதை விட்டு போட்டு ஒண்ணுமே இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி okay 5 பேரை சேர்த்து அதுல எனக்கு 2 of them are close friends, Shruti and Anusha, and they're from different circles and they both brought 2 more people to 3 more people, so it was like 6 of us. It was a girls trip. It was fantastic. We had some problems at the base camp because of altitude. Couple of them had some symptoms. We had to airlift one of them, but I mean otherwise I think they all really enjoyed because I think the trails were so beautiful. ரொம்ப வித்தியாசமா இருந்தது, நிறைய waterfalls and snow capped mountains. And finally that day at Annapurna base camp it was snowing when we got there, so we didn't even realize we got there. அதாவது அந்த போர்டு இங்க இருக்கு, அங்க போய் நின்னோன்னே தான் ஓ வந்துட்டோம், oh that's it அப்படின்ட்டு. அப்புறம் evening it cleared up and we saw Annapurna and these other neighboring peaks, Majapuchare, this that. We like oh my god, and it was like stunning. It was so beautiful right in front of us. It's huge and you're like completely dwarfed in that place and you just feel completely overwhelmed. It's like stunning. So I think everyone enjoyed the experience and now they're all planning other treks. I'm so happy for them. Yeah, girls எல்லாம் சேர்ந்து வேற ஏதாச்சும் ட்ரிப் அந்த மாதிரி. So only problem சித்திரை லீவு. நான் வந்து இல்ல அது ஒண்ணு. செகண்ட் வந்து எல்லார் ஃபேமிலிஸ்லயும் ஹஸ்பண்டும் வராததுனால மேபி தே ஹேவ் டு டூ ஃபேமிலி ட்ரிப் ஆல்சோ. ஸோ மேபி தே கேன் லுக் அட் லைக் 3-4 day trips in India itself. And for me நான் இவ்வளவு லீவ் எடுக்கிறேன்னா I want to do something bigger, longer. So as an ஒரு நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில் வேண்டிய அளவுக்கு. So that's one of the reasons I did my ice climbing course also, because in Rainier I found that to be a bit of a challenge. I did that. உங்களோட girls ட்ரிப்போட கண்டினியூவேஷன் லைக் அந்த ஜர்னில என்னென்ன நடந்தது? 2 from Bangalore, 2 from Dubai, 2 of us from Chennai. எப்படி கோஆர்டினேட் பண்ணீங்க? பெரிய டாஸ்கா இருந்திருக்கு. So actually எல்லாரும் literally என்ன நம்பி வந்தாங்க. That was a big responsibility to be honest, but I thank them all for coming. So actually ஒரு பொண்ணு Shruti, she is from my mom's circle. So we have when all of us were new moms, we had a support group. Adle and the few of us split and became very good friends. So Shruti is one of my very very good friends from there. Anusha வந்து என்னோட மும்பை அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. So she is my very good friend from there. So Anusha ஒரு friend from Chennai and one of her friends in her circle in Dubai, they both joined, and Shruti got one of her apartment friends also to join. So that was like I knew 2 of them, they knew at least 2 of us each, and so everyone sort of knew each other in a weird way. So we formed a WhatsApp group and
and we would share workouts and all that we're doing. அது வந்து ஒரு I think we started the WhatsApp group around November December and we were climbing in April. அந்த குரூப்ல டெய்லி ஒர்க்அவுட்ஸ்லாம் போடுவோம். சில பேர் யோகா, சில பேர் சைக்கிளிங், சில பேர் பேட்மிண்டன், ரன்னிங். நான் வந்து எனக்கு ஸ்டேர் கிளைம்பிங் இஸ் மை ஃபேவரட் prep activity. People really kept the group alive. Everyday workouts போடுவோம், இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் எல்லாம் பீத்திப்போம். Then we started coordinating, booking our tickets and I also was responsible for finding the tour company to do this with because எனக்கு தான் experience இருந்தது. This வந்து we went with one of the people I knew, tourism scouts அப்படின்ட்டு. So அவ கூட போனோம். Anyway, so அது போனதுக்கு அப்புறம் அங்கேயும் I mean even now the group is alive because we each keep putting இப்போ நான் ஐஸ் கிளைம்பிங் பண்ணனா அத போடுவேன். வேற ஏதாவது கோலுல இருந்து எல்லாம் போடுவோம் நான் குரூப்ல. So we all became really really good friends in that time. So daily எப்படி ஸ்பான் ஆகும்னா everyone walks at a different pace. நம்ம வந்து சேர்ந்தெல்லாம் நடக்கிறது கஷ்டம். So I was skipping from front to back, making sure everyone is okay and trying to keep people company at different times. So I think some people would come slowly. ஒரு எல்லாம் ஃபைனல் வேரியேஷன் ஒரு half an hour 40 minutes அப்படி தான் இருக்கும். So sometimes it would feel like தனியாக நடக்கிறோம் கொஞ்சம் தூரம். ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஆக்சுவலி ஏபிசி ஒரு ஹெவிலி க்ரௌடட் ரூட் தான், நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அதுவும் நாங்கள் போனது ப்ராப்பர் சீசன் டைம். ஸோ நத்திங் டு வரி, வெரி வெல் மார்க் ட்ரெயில்ஸ். ஒன்றும் இதெல்லாம் முக்கால்வாசி படி தான் அங்கே, படிப்படியாக ஏறிட்டு போவீங்க. நான் எண்ணல, பட் இன் ஒன் பர்டிகுலர் சர்க்கியூட் எண்ணினேன். ஒரே ஒரு இடத்துல ஒரே ஸ்ட்ரெச்சு ஒரு 2130 ஸ்டெப்ஸ் வந்தது, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச். அதை மட்டும் எண்ணினேன்னா இட் லுக்ட் இன்ஃபைனைட். ஸோ இட்ஸ் ஹெவி ஆன் ஸ்டெப்ஸ். அது இறங்கி வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். பட் as far as டே டு டே நாங்கள் டீ ஹவுஸ் போன அப்புறம் ஒரு அந்தாக்ஷரி, ஒரு கேம்ஸ், இது மாதிரிலாம் இட் இஸ் ரியலி ஃபன். சிங்கிங், டான்சிங், ஆல் தட். அண்ட் ஒரு இட் ஹெல்ப் தட் நம்ம ஒரு நல்ல டீ ஹவுஸ் போய் நல்ல சாப்பாடு அண்ட் தேர்ஸ் அன் ஆக்சுவல் பெட் தூங்குறதுக்கு, திஸ் தட். It's really nice. I think all of us will repeat something similar given a chance. காலேஜ்ல ஒரு Seriously? ஒண்ணா இருந்தா என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீங்க ஆஃப்டர் மேரேஜ், after children பண்ணது. Correct. அகைன் இதுமே கூட நார்மலைஸ் ஆகணும். இது நம்ம வந்து இது நம்ம பண்ணிட்டோம். Exactly. So all of us are moms in that group. And all our kids are I think ranging from 7 to 18. Not 18, even more. I think 20. So yeah, it's like it was really cool that at this stage of life we were able to get together. குழந்தைங்க வந்து எப்போ நம்மள ரொம்ப பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்களோ அப்போ நம்ம இதெல்லாம் திரும்ப பர்சியூ பண்ண ஆரம்பிக்கும். கரெக்ட். யா. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கா? வேற ஏதாச்சும் parting thought I want to give here is நம்மளுக்கு வேணும்னா நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். That's all I feel. And honestly நான் சொன்னாப்ல இந்த மாதிரி வருஷம் ஒன்று ரெஸ்ட் ஆஃப் தி இயர் ஃபிட்னஸ் அதை பார்த்துக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஐ திங்க் முதல்ல என்னோட கன்சர்ன் எப்போதும் இந்த சந்தக்ஃபு பண்ணும்போது இட் வாஸ் லைக் நம்மளால அந்த group அங்கிடக்கூடாது பின்னாடி. That was always one பயம், that I will be the last. Okay வா? But the way it went, I was almost always the first. I was with the guide, always with the guide. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே தவிர ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம what it means is இப்போ நான் ஒரு ட்ரெக் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு முடிக்கணும், அதுக்காக நான் ட்ரெயின் பண்ணணும், அதுக்காக ஒரு ஃபிட்னஸ் ரெஜிமென்னு பெருசா இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு ரெகுலரா ஸ்டேர்ஸ் கிளைம் பண்றதோ, ஜிம் போறதோ, ட்ரைங் டு வாட்ச் ஆர் டெய்லி டயட். அது இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ண இவர் தான் வச்சேன், ஹஸ்பண்ட் தான் வச்சாரு. we used to live in an apartment that was 28 floors. அவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஏறுவார் ரெகுலரி. ஒரு வாட்டி நீ என் கூட வா அப்படின்ட்டாரு. நான் வந்தேன். பை 25th அங்கதான் நாங்க இருந்தேன், எங்க வீட்டு 25. தென் ஐ வாஸ் ஷூர் இது என்ன சாகடிக்கிறப்பல, ஏன்னா மூச்சு திணறி பல்ஸே இல்ல நீ பாரு, பல்ஸ் இல்ல கத்திட்டு இருந்தேன். நீ கத்திட்டு இருந்தா பல்ஸ் இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல. ஸோ அங்கேருந்து இப்போ நேத்திக்கு தான் நான் எங்க பில்டிங்ல 30 floors 3 times யோசிக்காம பண்ணிட்டு half an hour பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி நைஸ் ஜேர்னி. மீனிங் வேர் எனக்கு அந்த இப்போ நான் எங்க அப்பாட்ட நான் 13-3 பண்ணேன்னா ஐயோ ஹார்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்றவர் தான் அவர். அதான் அப்படிதான் இருந்தேன். பட் ஐ வாண்ட் சே தட் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு கோல் வச்சா நம்ம ஹெல்த் வந்து இன்டர்னலியே ஃபிட்னஸ் இஸ் இம்ப்ரூவ் வித்வுட் நோயிங். அண்ட் இட்ஸ் அ கிரேட் வே டு கீப் அ கோல் இன் மைண்ட்,
do something towards what you want to accomplish. At the same time, making sure you find the time எஸ் to do இது it. ஒரு நல்ல ஐடியாவுமே கூட லைக் உமன் ஹூ கேனாட் ஒரு டைம் வந்து ஜிம்முக்கு அப்படின்ட்டு வெளியில போய் பண்ண முடியாதவங்களுக்கு Correct. அவங்களோட வீட்டு செட்டப்லயே என்ன இருக்குன்னு Absolutely. பார்த்து பண்றது வந்து இன்னுமே அவங்களுக்கு கன்வீனியன்ட் லைக் ரொம்ப டைமும் இன்வெஸ்ட் பண்ணும் மணி இன்வெஸ்ட் பண்ணும் No money at all in this. என்ன உங்களுக்கு நிறைய பில்டிங்ஸ் 4-5 floors தான் இருக்கும். so you need for cardio அவ்வளவுதான் எக்ஸாக்ட்லி. மீனிங் உங்களுக்கு மலையா இருந்தா இதானே only thing you can't simulate is the high altitude. அது மேபி அந்த மாஸ்க் ஏதான் போட்டு பண்ணலாம், அந்த லெவல்ல எல்லாம் இல்ல சித்ரா. I feel if you are just doing something regularly போதும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் வித் தட் கிவ் a better idea. இவ்வளவுதான் நாங்க சொல்ல நினைச்சோம். ஸோ உங்களுக்கு வெளியில போகணும், டிராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கன்வின்சிங்கா எப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஃபேமிலியில வந்து அதை மேம் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம போடுறோன்றதான் மேட்டர். ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ண அதுவே உங்களுக்கு புதுசா இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கும். இது ஒன்றும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் இல்ல, எல்லாருக்கும் வெவ்வேறு திங்ஸ் ஒர்க். அவ்வளவுதான் எக்ஸாக்ட்லி. You can take ma'am's help. Ma'am will definitely Find my ID below. DM me. பட் ஆனா அவங்க இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்ச நாளைக்கு டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீ இங்க இத போடுறதுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிடுவேன்ப்பா. சோ ஜெயா, thank you so much for coming. Thank you for having me. ரொம்ப எப்படி சொல்றது, வெரி எனக்கு சொல்றதுக்கு I don't know how to There are no words. All the words have ended. ஸ்பீச்லெஸ் சொல்ல மாட்டேன், பட் எனர்ஜி மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டங்க. தேங்க் யூ so much. நீங்களே வந்து நிறைய ரொம்ப ப்ராம்ப்டா நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து பேசி ஷேர் பண்ணது வந்து I hope I haven't overshared. ஓவர் ஷேர் பண்ணல, நாங்க கட் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. ஐ நோ இட்ஸ் விமன்ஸ் டே ஸ்பெஷல் தான், பட் இருந்தாலும் எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த பழமொழி நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். வாங்க பிரவன், வாங்க. ஹஸ்பண்ட் நேனே ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. You've seen him a lot. Say hi to Shravan. வண்டி ஓட்டுனது என்ன வந்து கூப்பிட்டு உட்கார வச்சீங்க. ஆள் இல்ல, நான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொடுத்துட்டாங்களா? வெரி குட். ஓகே. எஸ் கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் இது ரிலேட்டடான லைக் ட்ராவல் பண்றதை பத்தி, எஸ்பெஷலி ஹேவிங் அ கிட், ட்ராவல் பண்ணணும்னா அண்ட் யூ வாண்ட் சம்ஒன் டு டாக் அண்ட் டு கெட் தட் கான்ஃபிடன்ஸ், மேம் இருக்காங்க. கீழ ஐடி இருக்கு. நாங்க இருக்கோம் நான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா மேம் இருக்காங்க. DM for 1 hour crash course. Ma'am will enlighten you.